சரி, மூலயம் ஏ, மூலி பி, கபச்சுரப்பி சி, நீள்வளைய மைய விளையம் டி, முன்னான் இ. சரி, இதை குறிச்சிருப்பீங்க. இப்ப நாங்க கேள்விகளுக்கு போவோம். கற்றல், சிந்தனை, நுண்ணறிவுக்கு பொறுப்பான மூளையின் பகுதி எது? மூளையின் பகுதி எது? மூளையம். அதாவது நாங்க குறிக்கணும், மூளையம் குறிக்க கூடாது, ஏன்னு தான் குறிக்கணும். இந்த கேள்விக்கு விடையில மூளையம், அதாவது ஏ. இரண்டாவது கேள்வி, மதுபோதையில் உள்ள நபர் தள்ளாடி நடந்து செல்வதற்கு மூளையின் எப்பகுதி பாதிப்படைவது காரணமாக அமைகிறது? சமநிலைக்கு பொறுப்பான பகுதி. மூளையில சமநிலைக்கு பொறுப்பான பகுதி எது? சமநிலைக்கு பொறுப்பான பகுதி அரைவட்ட கால்வாய் இருக்கு. இது மூளை. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அரைவட்ட கால்வாய் காதுல இருக்கு, அதுக்கும் சமநிலைக்கு பொறுப்பான பகுதி. ஆனால் இந்த மூளையில மூளை. அவை இதுக்கு பி. ஒன்னாவதுக்கு ஏ, இரண்டாவதுக்கு பி. மூணாவது கேள்வி, வேகமாக வந்த நாகனத்தை பார்த்த சிறுவன் சடுதியாக வேலியை நோக்கி பாய்ந்தான். இச்சந்தர்ப்பத்தில் கனத்தாக்கம் கடத்தப்பட்ட பாதையை தருக. இப்ப வேகமான வந்த வாகனத்தை டியா போட்டு அனுப்பி, டி நீள்வளைய மைய விளையம். சரி, அப்ப இதுல தெரிவினை செயற்பாடு நடைபெற்ற பாதையைத்தான் மூணாவது படத்துல கேட்டிருக்கு. வேகமாக வந்த வாகனத்தை பார்த்த சிறுவன், அவ புலனங்கம், அவன் பார்த்த அங்கம் இது, பார்த்தது கண் மூலம். அப்ப முதலாக நீங்க எழுதணும் கண். டின்னு அனுப்புறீங்க, இதுக்கு டியா வரும். வேகமா ஏதாவது மதுபோதையில் வந்ததுக்கு அதுக்கு டி அல்ல பி, மூலி. சமநிலைக்கு தொடர்பானது மூலி. அந்த பாருங்க, உடல் சமநிலையை பேணும் மூளையின் தொழில். உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்ள பங்களிப்பு செய்வதும் டி, அதாவது டில பி, மூலி. சரி, இப்ப கனத்தாக்கம் ஒன்று கேட்கப்பட்டிருக்கு. அந்த கனத்தாக்கத்துக்கு நாங்க பார்ப்போம் என்ன வரும். அப்ப முதலாவது, இப்ப வேகமாக வந்த வாகனமாக இருந்தால் முதலாவது கண் வரும். சரியா, கனத்தாக்கம் செல்லும் பாதையை கேட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு கண். கண்ணால பார்ப்பாரு, அது புலன் நரம்புக்களம், இந்த சொல் வரும். சரி, அடுத்தது இடைத்தூது நரம்புக்களம். இந்த இடத்துல இடைத்தூது நரம்புக்களம் எழுதி கொள்ளுங்க. இடைத்தூது நரம்புக்களத்துக்கு பிறகு அது இயக்க நரம்புக்களத்துக்கு போகும், இயக்க நரம்புக்களம். அப்ப அடுத்ததாக வேகமாக வந்த வாகனத்தை பார்த்தால் அவர் சடுதியாக வேலியை நோக்கி பாய்ந்தால் இந்த தசைகள் தொழிற்படும், ஆகவே காலின் தசைகள். அப்ப இந்த புக்ல உள்ளதுக்கும் அதுக்கு மாற போறத ஒன்றே ஒன்றுதான், இங்க கண்ணுன்னு போட்டா சரி, தோலுக்கு. சரியா, கண், புலன் நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், காலின் தசைகள். சரியா? சரியா பிள்ளைகள்? ஓகே, செஞ்சிட்டா ஓகேன்னு போடுங்க. சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியோட முடிச்சு கொள்வோம். சரி, மேலுள்ள ஆங்கில எழுத்துக்கள் குறிக்கும் தாவர இலையங்களை பெயரிடுக. தாவர இலையங்கள் போன முறை எதிர்பார்த்த கேள்வி, ஆனா போன முறை வந்துச்சு. சரி, இது 2016. சரியா, அப்ப இந்த முறை MCQகளுக்கு எதிர்பார்க்கலாம். ஏ என்ன? உடைக்கள விலையம். ஏ உடைக்கள விலையம். பி ஒட்டுக்கள விலையம். சி என்ன? வல்லுருக்கள விலையம். சரியா, ஏ புடைக்கள விலையம், பி ஒட்டுக்கள விலையம்,
சி வல்லுருக்கள விலையம். சரி, எழுதி கொண்டீங்களா? சரி, மேலுள்ளவற்றுள் உயிரற்ற இலையம் எது? உயிரற்ற இலையம் வள்ளர். வல்லருக்கள விலையம் அல்லது வல்லுருக்கள விலையம் எழுதினாலும் சரி. வல்லொருக்கள விலையம் அல்லது வல்லருக்கள விலையம் எழுதினாலும் சரி. அப்ப உயிரற்ற இலையம் வல்லருக்கள விலையம். போன முறை வந்து தாவரக்களத்தில் உயிரற்ற பகுதி எது? அது எது தாவரக்களத்துல? தாவரக்களத்துல உயிரற்ற பகுதி களச்சுவர். அதுதான் போன முறை வந்த கேள்வி, MCQ. சரி, வல்லுருக்கள விலையம் அது சரிதானே? சரி, அடுத்தது சிக்கலான நிலையிலயங்களை பெயரிடுக. சிக்கலான நிலை இலையங்கள் என்ன நிலையம்? காலிலையம், உரிய இலையம். அப்ப சிக்கலான நிலை இலையங்கள் கால் இலையம், உரிய இலையம். அது ரெண்டு தான் சிக்கலான நிலை இலையங்கள். கால் இலையம், உரிய இலையம். சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்ப நாங்க அடுத்தது ஒரு செய்கை வரி மூலம் ஒரு கொஞ்சம் விளக்கமா பார்க்க வேண்டிய பகுதி என்பதனால நாங்க அடுத்த கிளாஸ்ல அதை செய்வோம். ஓகே.